ஒரு கல் இராம மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து. எவ்வளவு அழகா நீங்க ஓடி வந்துட்டீங்க. நான் ஓடல, அப்படி அவரை பார்த்துட்டே இருந்தேன். அந்த பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுல நிலாவை காட்டி சோறு ஊட்டுவாங்க தெரியுமா? இப்ப நிலாலாம் பார்க்க முடியாது, ஃபுல்லா அழுக்கு. அப்படி காட்டி காட்டி உன்னை காட்டி, இப்போ நிலாவை காட்ட மாட்டாங்க, நிலாவை டிவியில காட்டுவாங்க. உன்னை காட்டிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு சோறு இறங்கிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் இயேசுவை பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஓடிட்டே இருப்போம். அந்த பாதை நமக்கு கடினமாவே தெரியாது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இயேசுவை நோக்கி. நம்ம என்ன பிரச்சனை தெரியுமா? கொஞ்சம் ஜெபிக்க ஆரம்பிச்சதோ நம்ம ஜெபத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆண்டவரே, இவங்க எல்லாரும் போனாலும் நான் அப்படின்ட்டான். யாரு? பேதுரு. கொஞ்சம் எங்கேயோ இடிக்க ஆரம்பிச்சிட்டு, ஆண்டவர் சார், நான் சோதனைக்கு உட்படாதபடிக்கு, நான் சொன்னாலே சோதனை ரெடின்னு அர்த்தம். அதுக்கு தான் அவன் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறான். ஒரு தேவ பிள்ளை விசுவாசத்தை விட்டுவிடவே கூடாது. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. கர்த்தர் நம்மை ஒவ்வொன்றிலும் நடத்துகிற காரியம், கர்த்தர் நமக்கு பாராட்டுகிற கிருபை. அது மட்டுமல்ல, காணப்படாதவைகளின் நிச்சயம். எது காணப்படாதவைகள்? அநித்தியமானவைகள். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டது இல்லை. நேற்று நான் பார்த்தேன், தாடி வச்சுட்டு வந்தார், அது வேற. ஆமென், ஹல்லேலூயா. அதாவது ஜீசஸ் சொல்லிட்டு சில போட்டோ இருக்கும் பாருங்க. ஆமென். அவருக்கு 33 வயசுங்க. எவ்வளவு ஸ்மார்ட்டா இருந்திருப்பார் நினைக்கிறீங்க? அவர் ஃபுல்லா நடந்துதான் ஊழியம், தொப்பையே இருக்காது அவருக்கு. இல்ல, அவருக்கு தாடி இருந்துச்சு, முடி இருந்துச்சு, நசரேயன் அல்லவா. ஆனா அதுக்காக அவர் ஒரு 70 வயசு தாத்தாவை மாதிரி காட்டினா. ஆண்டவர் பார்த்திருப்பார், என்ன அடிச்சது கூட, என்ன அடிச்சதுக்கு அப்புறம் கூட நான் நல்லா தான் இருந்தேன். ஆனா இவங்க காட்டுறாங்களே சிலர. 33 வயசு. இந்த காலத்துல 30 தாண்டாலே ஆட்டம் வந்துடும். அது அப்படி இல்லை. 33 வயசு, எவ்வளவு ஸ்மார்ட்டா ஒரு 50 கிலோ சிலுவையை தோல்ல தூக்கிட்டு அப்படி நடந்து போறாரு. நைட்டு ஃபுல்லா அவர் தூங்கல, ஒரு சொட்டு தண்ணி குடிக்கல. அவர் தேவன் தான், ஆனா 100% மனுஷனாக அல்லவா இருந்தார். அவரை குத்துனது ரத்தம் தானே வந்துச்சு, நமக்கு என்ன வருமோ அதானே வந்துச்சு. எவ்வளோ ஸ்மார்ட், எவ்வளோ ஸ்ட்ரென்த். அவர் பாட்டு போறாரு சிலுவையை தூக்கிட்டு. சிலுவையில் வலி உச்சத்தை அடையும் போது ஒருத்தங்க நிலை தடுமாறி வார்த்தையை விடுவாங்க. ஒரு வார்த்தை மிஸ்யூஸ் பண்ணாரா? ஒரு வார்த்தை தப்பா விட்டாரா சிலுவையில்? எப்படி இருந்தார் பார்த்தீங்களா? வலியில நம்ம பேசுவோம் தெரியுமா? சில பெயின் உச்சத்துல போய் வார்த்தை விடும். ஒரு வார்த்தை தப்பா விடல அவர். அப்ப கேட்கலாம், என் தேவனை ஏன் கைவிட்டுன்னு சொன்னார்ல? அது எழுதுனது தான் சொன்னார். அது வேத வாக்கியம் நிறைவேறதான் சொன்னார். அப்படி ஒரு வார்த்தை எழுதப்படலைன்னா அதையும் சொல்லியிருக்க மாட்டார். ஹல்லேலூயா. அவர் தான் நம்முடைய ரோல் மாடல். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை பார்த்து தான் ஓடிட்டு இருக்கிறோம். இதுவரை ஓடி வந்துட்டோம். எப்படி வந்தோம்? எதனால வந்தோம்? ஒன்னே தெரியல. இந்த நிலாவை காட்டி சோறை கொடுத்து சிலருக்கு 2 பிளேட் சோறு உள்ளப்போம். பிள்ளைங்களுக்கு எல்லாம் டிவியில தான் போட்டு கொடுத்து சோறு கொடுப்பாங்க பாருங்க, போயிட்டே இருக்கும். சரி, அவர் நம்ம பிள்ளைங்க தானங்க. ஆமென். அப்படி இயேசுவை நோக்கி பிதா பாருங்க, இயேசுவை அப்படியே காட்டி நம்மளை அப்படி கவர்ந்து இழுத்துட்டே இருக்கிறார். அதான் ஃபாதர் அதை அழகா பாடியிருப்பாங்க. ஆனா இப்போ அதை மாத்தி லிரிக்க மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எப்படி பாடியிருப்பாருன்னா, கவர்ச்சி நாயகனே, இப்போ அதை கல்வாரி நாயகனேன்னு மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். அவர் அதை ருசிச்சு பாடி இருக்கிறார். அதை டேஸ்ட் பண்ணவங்களுக்கு அது தெரியும். அவர் கவர்ந்து இழுக்கிறவர். அப்படி அவரை பார்த்துட்டே இருந்தா இந்த ஓட்டம் ரொம்ப லகுவா இருக்கும். இந்த விசுவாசத்தை விட்டுறவே கூடாது. இந்த மேக ஸ்தம்பத்தை பார்த்துட்டு இருக்கிற ஜனங்கள், பார்வோன் வந்தா பார்வோனை பார்ப்பாங்க, அமலேக்கன் வந்தா அமலேக்கனை பார்ப்பாங்க. இதுதான் பிரச்சனை.
நம்ம 4 சுவருக்குள்ள இருந்து கத்தரை பார்ப்போம், சர்ச்சுக்குள்ள இருந்து கத்தரை பார்ப்போம். வெளியே போனா ஒரு மேக ஸ்தம்பம் இருக்கு, அக்னி ஸ்தம்பம் இருக்குது, அது உன் கூட தானே டிராவல் ஆகுது. ஏன் உன்னால அதை பார்க்க முடியல? என் கூட நீங்க இருக்கிறீங்கப்பா. ஆமென். இந்த காலை வேளையில எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை? கைகளை உயர்த்தி, என் ஓட்டத்தில் நான் ஆமென், என் ஓட்டத்தில் நேசித்தவர் ஆமென், தகப்பன் வீட்டில் தகப்பனே நம்புவே நம்புவே. ஹல்லேலூயா. நம்புவே ஆமென். அதனாலதான் இயேசு பாத்தீங்கன்னா சீஷர்களை திட்டுறது போல இருக்கும். அது உண்மையில என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர்கள் அவிசுவாசத்தை கடிந்து கொண்டுட்டே இருப்பார். நம்ம எப்பவுமே ஆண்டவர்கிட்ட என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே என் அவிசுவாசத்தை கடிந்து கொள்வீராக. நமக்கு அந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார், நாமும் கடிந்து கொள்ளணும். நமக்குள்ள இது நடக்காது, இது வாய்க்காது, இது எப்படி இந்த வாட்டி எனக்கு ஃபெயில் தான் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது, இயேசுவின் நாமத்தில் இந்த அவிசுவாசத்தை நான் என்ன செய்கிறேன்? கடிந்து கொள்ளுகிறேன். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமை. நம்ம என்ன நினைக்கிறோம்? நடக்காது 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 நினைச்சிட்டு இருக்கிறோம். நமக்குள்ள இருக்கிற அவருடைய வல்லமை என்னதான் கிரியை செய்யுமா? நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் ஆவியானவரை நம்ம செயல்பட விடாம பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த விசுவாசம் என்பதை அறிவுக்கு அப்பாற்பட்டது. அதை நம்ம அறிவுக்குள்ள கொண்டு வர ட்ரை பண்றோம். அப்படிதான் ஆபிரகாம் கேட்பார், இதை நான் எப்படி அறிவேன்? அதை போன வாரம் கேட்டோம். அதுக்குதான் ஆண்டவர் சில காரியங்கள் எல்லாம் செய்து காண்பித்து கொடுப்பார். ஆபிரகாமே, இத்தனை வருஷம் நீ அறிவுக்குள்ளேயே கொண்டு வரல, நீ என்னை நம்பி வந்துட்டே இருந்த, இப்போ உனக்கு அதை அறியணுமா? பல நேரத்தில் அதை நம்ம அறிவுக்குள்ள கொண்டு வர பார்க்கிறோம். ஆமென். அதை எப்படியாவது அறியணும், அறிந்து கொள்ளணும். இல்லை, இது காணப்படாதவர்கள் நிச்சயம். அதாவது கர்த்தரை நம்புறதுல கண்மூடித்தனமா நம்பணும். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். இந்த விசுவாசத்தை விடவே கூடாது. அதனாலதான் பாருங்க, எல்லாரும் இதுக்கு நடக்காது நடக்காதுன்னு சொல்லும் போது காலேப் சொல்லுவார், ஈஸியா கிடைக்கும். உண்மையிலே காலேபுக்கு ஈஸியாவா கிடைச்சு இல்ல. ஆனா அந்த பாதையை காலேப் ஈஸியா கடக்கிறதுக்கு கர்த்தர் ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டே இருந்தார், அந்த பலத்தை கொடுத்துட்டே இருந்தார். அன்றைக்கு இருந்த பலன் எனக்கு இன்றைக்கு இருந்தது. மீதி எல்லாருமே வனாந்தரத்துல கொஞ்சம் கொஞ்சமா மடிஞ்சிட்டே இருக்கிறாங்க. அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது 5வது வசனத்துல, நீங்கள் முன்னே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்போட்டு விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார் என்று யூதா 1:5 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தில் அழிந்தவர்கள் இருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் மீட்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஒரு தேவ பிள்ளை விசுவாசத்தில் நிலைக்கணும். இதுக்கு தான் தேவன் என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, கிருபையை கொடுக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, கிருபையை கொடுக்கிறார். இந்த கிருபை தான் என்ன தெரியுமா? வனாந்தரத்திலும் மேக ஸ்தம்பம் இருக்கிறது, அக்னி ஸ்தம்பம் இருக்கிறது. வனாந்தரத்தை பொறுத்த வரைக்கும் ஆமென், இந்த கல்ஃப் ஏரியாலெல்லாம் போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும், சூடு அடிக்கும் பாருங்க. சூடு, இந்த வனாந்தர சூடுன்னு சொல்லுவாங்க. ஆமென், அது ஒரு வித்தியாசமான சூடு.
இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா வனாந்திர குளிர்னு ஒன்று இருக்கு. அது தாங்க முடியாத குளிரா இருக்கும். ஆண்டவரை பாருங்க, பகல் நேரத்தில் இவங்களுக்கு அந்த சூடு தாங்கிறதுக்கு மேகஸ்தம்பம் நிழலாக, இரவு நேரத்தில் அந்த குளிர் தாங்குவதற்கு அக்கினி ஸ்தம்பம். எவ்வளவு நல்ல தேவன்! இதுதான் கிருபை. கிருபைங்கிறது என்ன தெரியுமா? எந்த சிச்சுவேஷன்லயும் நமக்கு ஒரு ஃபேவர் கிடைச்சிட்டே இருக்கும் பாருங்க, அதுதான் கிருபை. எந்த சூழ்நிலையிலையும் நமக்கு யோசேப்புக்கு தேவன் பாராட்டின கிருபை என்ன? குழியில அங்க ஒரு குழியை கர்த்தர் ரெடி பண்ணி வச்சது, குழியை தோண்டி வச்சது கிருபை. ஒன்று ஆமேன் வருது. அங்க மட்டும் குழி இல்லைன்னு வைங்கள, என்ன பண்ணிருப்பாங்க? கொண்டு போட்டிருப்பாங்க. என்ன இந்த குழியில தூக்கி போட்டாங்களே. சில கல்யாணம் பண்ணிட்டு புலம்புவாங்க தெரியுமா, என்ன இந்த பாழடைஞ்ச குழியில தூக்கி. அந்த குழி மட்டும் இல்லைன்னா யோசேப்பு எதுக்கெல்லாம் தேங்க் பண்ணிருப்பாரு நினைக்கிறீங்க? ஆண்டவரே, அதுவும் தண்ணீர் இல்லாத குழி. ஆண்டவரே, தண்ணீர் இல்லாம தவிக்கிறேன்னு, தண்ணி இல்லாததுனால நீ உயிரோடு இருக்கிற. இந்த குழியில மட்டும் தண்ணி இருந்திருந்தா நீ தண்ணி குடிச்சே செத்திருப்ப. இல்லை, ஆண்டவர் நம்ம லைஃப்ல சில இல்லை, சில குழி. ஆமென், அல்லேலூயா. அதே போல நம்முடைய வஸ்திரம் பறிக்கிறதுக்குன்னே சிலரை வச்சிருப்பார். ஓடம் அப்பதான் பறிப்பாங்க, இல்லைன்னா மாட்டுவோம். ஓடணும். ஓடும் போது போர்த்திபாரி மனைவி என்ன பண்றா? பறிக்கிறா. எதுக்கு? வேற ஒண்ணு ரெடியா இருக்கு.